வெல்கம் டு Zeenath's வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது கர்ட் ரைத்தா. ஃபஸ்ட்டு ஆனியன் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா 2, கொத்தமல்லி, கேரட் நல்லா துருவி இருக்கணும். குக்கும்பர் அதுவும் நல்லா துருவிடுங்க. சால்ட் தேவையான அளவு. தயிர் 1 கப். தயிரை ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டிப்படாமல் தயிரை நல்லா பீட் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லா திக்காக இருக்கும். இப்போ அதில் ஆனியன் போடுங்க. நான் எவ்வளோ ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா 2, கொத்தமல்லி, கேரட், குக்கும்பர். நம்ம இந்த குக்கும்பர் போட்டோன்னா நல்லா இன்னும் நல்லா கூலிங்காக இருக்கும் தயிர் சட்னி. அது உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ அதை நல்லா இந்த தயிர் சட்னி, அதான் கர்ட் ரைத்தா, தமிழில் நம்ம அதை தயிர் சட்னின்னு சொல்லுவோம். இது தயிர் இதில் ரொம்ப முக்கியம். ரொம்ப புளிச்சிடவும் கூடாது, மீடியமாக இருக்கணும். நல்ல கெட்டியான தயிரை யூஸ் பண்ணுங்க இந்த தயிர் சட்னி பண்ணுறதுக்கு. கல்யாணத்துலலாம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த தயிர் சட்னி பிரியாணி, புலாவ், சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷு. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.